என்னாகமம் 17வது அதிகாரம் 5வது வேத வசனம். என்னாகமம் 17:5. நான் தெரிந்து கொள்கிறவனுடைய கோல் துளிர்க்கும். இப்படி இஸ்ரவேல் புத்திரர் உங்களுக்கு விரோதமாய் முறுமுறுக்கிற அவர்கள் முறுமுறுப்பை என்னை விட்டு ஒழிய பண்ணுவேன் என்றார். நான் தெரிந்து கொள்கிறவனுடைய கோல் துளிர்க்கும். தெரிந்து கொள்ளப்பட்டவனுடைய கோல் துளிர்க்கும். இதுதான் இந்த நாளுடைய செய்தியின் தலைப்பு. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஆரோனை குறித்து கர்த்தர் இந்த இடத்துல சொல்கிறார், நான் தெரிந்து கொள்ளுகிறவனுடைய கோல் துளிர்க்கும். இப்படி இஸ்ரவேல் புத்திரர் உங்களுக்கு விரோதமாய் முறுமுறுக்கிற அவர்கள் முறுமுறுப்பை என்னை விட்டு ஒழிய பண்ணுவேன். ஆண்டவராகிய தேவன் அவர் மோசையினுடைய கரத்துல இருந்ததான கோலை ஒரு அற்புதத்தின் கோலாக மாற்றினார். அவர் மீதியான் தேசத்துல மோசே தன்னுடைய மாமனாகிய ஜெத்ரோ என்னுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த பொழுது அந்த ஆடுகளை மேய்ப்பதற்காக உபயோகப்படுத்தின அந்த கோலை தேவன் மோசையை சந்தித்து அதை ஒரு வல்லமையான கோலாக மாற்றினார். மோசையை ஆண்டவர் எகிப்துக்கு அனுப்பும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்களிடத்துல போய் தேவன் என்னை அனுப்பினார்னு சொன்னா அவங்க நம்ப மாட்டாங்க. அப்படின்னும் பொழுது ஆண்டவர் சொன்னாரு, அந்த கோலை நீ தரையில போடுனாரு. உன் கையில இருக்கிற கோலை கீழே போட்ட உடனே அது சர்பம் பாம்பாக மாறினது. வாழை பிடிக்க சொன்னார். வாழை பிடிச்ச உடனே மீண்டும் அது கோலாக மாறினது. அப்போ கர்த்தர் சொன்னாரு, இந்த மாதிரி அடையாளம்லாம் உனக்கு நான் கொடுத்துருக்கிறேன், நீ போய் அவங்க நம்பலன்னா இதை செய்து காண்பி. ஸோ அந்த கோலை தேவன் ஒரு மெய்ப்பனாக மோசையுடைய கரத்தில் இருந்த அந்த கோலை கர்த்தர் ஒரு அற்புதத்தின் கோலாக ஆண்டவர் மாற்றினார். இஸ்ரேல் தேசத்தில் இருக்கிற அந்த கோத்திரங்களினுடைய தலைவர்கள் எல்லாரும் ஒரு கோலை அவர்கள் வைத்துக் கொண்டிருப்பார்கள். தாவீது கூட சொல்றாரு 23வது சங்கீதத்துல, உங்களுடைய கோலும் உங்களுடைய தடியும் என்னை தீர்க்கும். அப்போ அந்த கோல் எதற்காக பயன்படுத்தப்படுகிறது? ஆட்டு மந்தையை சரியா வழி நடத்துவதற்கு பயன்படுத்தப்படுகிறது. ஆண்டவர் இப்படி மோசையினுடைய கைகளில் இருந்த கோலை கொண்டு பார்வோனுக்கு முன்பதாக பலத்த அற்புதங்களை செய்ய ஆண்டவர் பயன்படுத்தினார். ஆரோனுடைய கைகளில் இருந்த கோலை கொண்டு ஆண்டவர் பார்வோனுக்கு முன்பதாக தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தினார். அந்த கோலை கொண்டு போய் நைல் நதியினுடைய தண்ணீரை அடித்த பொழுது அந்த தண்ணீர் முழுவதும் இரத்தமாக மாறினது. பார்வோனுக்கு முன்னாடி அந்த கோலை போட்ட பொழுது அது சர்ப்பமாக மாறினது, பாம்பாக மாறினது. ஏனென்றால் பார்வோன் இஸ்ரவேல் ஜனங்களை நான் விடுதலை செய்ய மாட்டேன், அவங்க என்கிட்ட 430 வருஷமா அடிமைகளாக இருக்கிறார்கள், அவர்கள் தேவனை ஆராதிப்பதற்கு நீ அழைத்து கொண்டு போக வேண்டும் என்று கேட்கிறாய், ஆனா என்னால என்ன பண்ண முடியாது, அனுப்ப முடியாது, உன் தேவன் யார் என்று சொல்லி அவன் மோசையை கடிந்து கொண்ட பொழுது ஆண்டவர் என்னுடைய தேவனுடைய வல்லமையை நான் விளங்க பண்ணுகிறேன் என்று சொல்லிதான் அவர் அந்த கோலை கீழே போட்டு அது சர்ப்பமாய் மாறுகிறது. எகிப்தில் இருக்கிற மந்திரவாதிகள் அந்த அவர்கள் கையிலும் கோல்கள் இருந்தது, அதையும் போட்டார்கள், அதுவும் பாம்பாக மாறினது. அப்பொழுது மோசையினுடைய கைகள் இருந்ததான கலிகளில் இருந்து கீழே போட்டப்பட்ட கோல் சர்ப்பமாக மாறினது அல்லவா, அது மற்ற எல்லா சர்ப்பத்தையும் விழுங்கி கொண்டது. இது பார்வோனுக்கு ஒரு செய்தியாக சொல்லப்பட்டது. அதாவது பார்வோன் நீங்க பாத்தீங்கன்னா அவர்கள் வலு சர்ப்பத்தை அவர்கள் கடவுளாக யுரேயஸ் என்கிறது அந்த பெயர். யுரேயஸ் என்கிறது அந்த வலு சர்ப்பம். அந்த வலு சர்ப்பத்தை பார்வோன் தன்னுடைய தலையில கிரீடத்தில் அணிந்து கொண்டிருப்பார்கள். கிரீடத்திலே அந்த பாம்பினுடைய சின்னம் பொறிக்கப்பட்டிருக்கும். அது ஒரு தெய்வீக அதிகாரத்திற்கு அடையாளமாக எகிப்தியர்களாக அந்த நாட்கள்ல அந்த பாம்பு பார்க்கப்பட்டது. பாம்பு என்பது ஒரு தெய்வீக வல்லமையினுடைய அடையாளமாக, ராஜாக்களின் அந்த வல்லமைக்கு அடையாளமாக, எகிப்திய ராஜாக்களினுடைய வல்லமைக்கு அடையாளமாக பார்க்கப்பட்டது. அது கடவுளாக பார்க்கப்பட்டது. அதனுடைய பெயர் யுரேயஸ் என்பது. அது ஒரு அரச சக்தி என்று சொல்லலாம். அப்படியாக பார்க்கப்பட்டது. இப்ப ஆண்டவர் என்ன செய்தாருன்னா, மோசையை கொண்டு அந்த பாம்பாக அந்த கோல் மாறி அது எல்லாவற்றையும் விழுங்கின பொழுது என்ன செய்தி மோசையின் மூலமாக பார்வோனுக்கு சொன்னார் என்று சொன்னால், உங்கள் தெய்வங்களை விட நீ வழிபட்டு கொண்டிருக்கிற, நீ உன்னுடைய இந்த அரசாளுகிறதற்கு வல்லமையாக நினைக்கிற அந்த வலு சர்ப்பத்தின் வல்லமையை விட என்னுடைய வல்லமை பெரியது என்பதை இந்த பார்வோனுக்கு ஆண்டவர் காண்பிக்கிற விதத்துல அந்த செய்தியை அவனுக்கு சொல்லணுங்கிறதுக்காக தான் ஆண்டவர் அந்த கோலை சர்ப்பமாக மாற்றினார். இன்றைக்கும் ஆண்டவருடைய வல்லமை நிரூபித்து காண்பிக்கப்பட வேண்டும். மோசையும் ஆரோனும் கர்த்தருடைய வல்லமைய ஜனங்கள் முன்பதாக, எகிப்தியர்கள் முன்பதாக நிரூபித்து காண்பித்தார்கள். ஸோ
இன்றைக்கு இந்த உலகத்தில் இருக்கிற பழைய பாம்பாகிய வலு சர்பத்தின் வல்லமையை விட நீங்களும் நானும் ஆராதிக்கிற கர்த்தருடைய வல்லமை பெரியது. ஆமென், அல்லேலூயா. சோ அன்னைக்கு எகிப்தின் மன்னனாக இருந்த பார்வோனுக்கு அது அதிகாரத்தை கொடுத்திருந்தது, ஆளுகிற அந்த வல்லமையை கொடுத்திருந்தது அந்த வலு சர்பம். ஆனாலும் அதை விட மேலான வல்லமை உள்ளவர் ஆண்டவராகிய தேவன், யெகோவா தேவன். அவர் இருக்கிறவராகவே இருக்கிறவர், மாறாதவர். யெகோவா என்கிற பெயருக்கு அர்த்தம் என்னன்னா இருக்கிறவராகவே இருக்கிறவர், மாறாதவர். அந்த தேவன் என்றைக்குமே அவருடைய வல்லமை மாறாது, வல்லமை குறைந்து போகாது. அந்த செய்தியை மோசையின் மூலமாக, ஆரோனின் மூலமாக கர்த்தர் பார்வோனுக்கு வெளிப்படுத்தினார். இன்றைக்கும் கர்த்தர் நமக்கு சொல்லுகிற காரியம், நாம் ஆராதிக்கிற தேவனுடைய வல்லமை இந்த உலகத்தில் தெய்வங்கள் என்று ஆராதிக்கப்படுகிற எல்லா வல்லமைகளை விட மேலானது. பிசாசுக்கு வல்லமை இல்லை என்று நான் சொல்ல மாட்டேன். பிசாசுக்கு வல்லமை இருக்கிறது, அதிகாரம் இருக்கிறது. தனக்கு சித்தமானவனுக்கு அதிகாரத்தை அதனால் கொடுக்க முடியும், பதவியை கொடுக்க முடியும், பணத்தை கொடுக்க முடியும். தனக்கு பிரியமானவற்றை செய்கிறவனுக்கு பிசாசினால உயர்வை கொடுக்க முடியும், புத்தியை தெளிவை கூட கொடுக்க முடியும். அதாவது பாவத்தை செய்வதற்கு புத்தி, தெளிவு எல்லாவற்றையும் கொடுக்க முடியும். ஆனால் அவைகள் எல்லாமே இந்த உலகத்தை சார்ந்தவைகளாக மாத்திரமே இருக்கும். நித்தியத்தை சார்ந்த ஒரு காரியத்தை கூட ஒரு மனுஷனுக்கு பிசாசினால் கொடுக்கவே முடியாது. அருமையானவர்களே, ஆண்டவர் இந்த இடத்துல சொல்கிறார், நான் தெரிந்து கொண்டவனுடைய கோல் துளிர்க்கும். நான் கோல் என்பது எதுக்காக இதெல்லாம் நான் சொன்னேன் அப்படின்னு சொன்னா, பழையப்பட்டு காலத்துல இருந்து இந்த கோல் என்பது அந்த ஒரு கோத்திர தலைவனோடோ இல்ல தேவனால அபிஷேகம் பண்ணப்பட்டவருடைய கைகள்ல அந்த கோல் எதை சிம்பிள் பண்ணுது, என்ன காண்பிக்கிறது அப்படின்னு சொன்னா, இப்ப ஒரு மாட்டுக்கு கூட நல்லா தெரியும், அந்த கோலை வச்சுட்டு அந்த மாட்டு வண்டியை ஓட்டுறவங்க அந்த கோலை கொஞ்சம் முன்னாடி போனாங்கன்னா மாடு என்ன மிரளும். ஏன்னா அந்த கோல் அந்த மாட்டுக்கு நல்லாவே தெரியும், ஒரு ஆட்டுக்கு தெரியும். அப்போ ஒரு போலீஸ்காரர் வர்றாரு, ஒரு கோலோட வர்றாங்க அப்படின்னு சொல்லும்போது எல்லாம் என்ன பண்றாங்க, பொதுமக்கள் பயப்படுறாங்க. கோல் என்பது அதிகாரத்தை குறிக்கிறதா இருக்கிறது. அல்லேலூயா. ஆமா, ஆண்டவர் சொல்றார், நம்ம ஒவ்வொருவருக்கும் அவருடைய பிள்ளை என்கிற அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆமா இல்லையா? யோவான் 1வது அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம், அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களுக்கும் அவருடைய பிள்ளை என்கிறதான, ஆமா, பிள்ளை என்கிற உரிமைன்னு எழுதப்படல, பிள்ளை என்கிற ஸ்தானம் என்று எழுதப்படல இல்லையா, பிள்ளை என்கிறதான அதிகாரம். அப்ப அக்கார்டிங் டு த பைபிள், வேத வசனத்தின்படி பிள்ளை என்பது, இயேசுவின் பிள்ளை என்பது ஒரு பெரிய அதிகாரம். அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதான் சொல்றேன், இந்த அதிகாரத்தை பார்த்துதான் சத்துருவாகிய பிசாசு, உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு என்றும், உலகம் அனைத்தையும் மோசம் போக்குறான். பாருங்க எவ்வளவு பேரை மோசம் போக்குறான். சபைக்கு ஆண்டவரை ருசித்து சிலர் ஊழியமே செய்து பல விதங்களில் பிசாசுகளை துரத்தி அற்புதங்களை செய்து இன்னைக்கு பின்மாற்றத்தில் போயிட்டாங்க, ஆண்டவரை மறுதளிச்சிட்டாங்க. எல்லா இடங்களிலும் இது நடக்கிறது. என்ன காரணம்னா, உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற இந்த பிசாசு அவர்களை என்ன பண்ணிட்டான், மோசம் போக்கிட்டான். சொன்ன அதிகாரம். அல்லேலூயா. நான் தெரிந்து கொண்டவனுடைய கோல் துளிர்க்கும் என்று ஆண்டவர் இங்க சொல்லுகிறார். யாரை குறித்து சொல்லுகிறார்னு சொன்னா, ஆரோனை குறித்து சொல்லுகிறார். இந்த சம்பவத்தை பேக்ரவுண்ட் நான் உங்களுக்கு சொல்றேன். மோசேயையும் ஆரோனையும் தேவன் தன்னுடைய ஊழியத்திற்காக இஸ்ரவேல் ஜனங்களை பார்வோனின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்குவதற்காக தெரிந்து கொண்டார். பின்னாட்கள்ல ஆரோனுக்கு ஆண்டவர் ஆசாரிய பட்டம் கொடுக்கிறார். பிரீஸ்லிஹுட்னு சொல்லுவாங்க, அதாவது ஆசாரிய பட்டம். இன்னைக்கு எப்படி எல்லாரையும் தேவன் அழைத்திருக்கிறார், எல்லாரும் ஆண்டவருடைய பிள்ளைகள் தான், எல்லாரும் ஆண்டவருக்காக ஊழியம் செய்யணும், எல்லாரும் இயேசுவை பத்தி சொல்லணும். நம்ம இருக்கிற இடத்துல இன்னைக்கு சபை வளர்றதுக்கு 80% எது உதவி செய்யணும்னு சொல்லிட்டு ஒரு ரிசர்ச் சொல்லுது. ரட்சிக்கப்பட்டவர்கள் போய் அவங்க இருக்கிற இடத்துல, வேலை செய்யற இடத்துல, அவங்க படிக்கிற இடத்துல, இல்ல அவங்க தங்கி கொண்டு இருக்கிற இடத்துல வாழ்கிற ஜனங்கள் மத்தியில் அவர்கள் சாட்சியாய் இயேசுவை வெளிப்படுத்துகிறவர்களாய் இருக்கிற பொழுது, அவர்கள் மூலமாக ஜனங்கள் கர்த்தர் பக்கமாய் திருப்பப்படுகிற பொழுது, அதுதான் 80% சபையினுடைய வளர்ச்சிக்கு, தேவனுடைய ராஜ்யத்தினுடைய கட்டுமான பணிக்கு உதவி செய்கிறதாக இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். அல்லேலூயா. தெருவுல போய் பிரசங்கம் பண்றது, டிராக்ஸ் கொடுக்கறது, அற்புதம் செய்யறது, இதெல்லாம் வெறும் 20% தான். ஆனால் 80% என்னன்னா, நீங்க புறப்பட்டு போய் ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவரும் நீங்கள் இருக்கிற இடத்தில் சாட்சியாக இருக்கிற பொழுது, ஒவ்வொருவரும் ஒரு
தேவனால அபிஷேகிக்கப்பட்ட பாத்திரம் என்பதை நீங்கள் ஜனங்களுக்கு காண்பிக்கிற பொழுது ஜனங்கள் இயேசுவை தேடி அவர்கள் வருவார்கள். ஏன் இன்னும் வளர்ச்சிகள் கிடையாதுன்னா, வருகிறவர்களுக்குள்ள ஒரு பாரம் இல்லை. முதல்ல வருகிறவர்களுக்குள்ள ஒரு இருமனம் இருக்கிறது. என்னன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையும் ஆராதிக்கிறார்கள். உலகத்தையும் பணம், பொருள், செல்வம் இவைகளையும் அவர்கள் ஆராதனைக்குரிய பொருட்களாக வைத்துக் கொள்கிறார்கள். விக்கிரகத்துக்கும் தலை வணங்குகிறார்கள், இயேசுக்கும் தலை வணங்குகிறார்கள். அப்போ ஒரு குழப்பம் அவங்களுக்குள்ளவே ஒன்றும் தெளிவில்லாததுனாலும், சில பேரும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு மாத்திரம் தங்கள் தலைகளை தாழ்த்தினாலும் வாழ்க்கையில அவர்கள் ஒரு சாட்சியாக, அதாவது இருக்கிற இடத்துல இல்லாதத நிமித்தமாக கிறிஸ்து மகிமைப்பட முடியவில்லை அவர்கள் மூலமாக. சோ ஆரோனையும் மோசையும் தேவன் அழைத்தார், தெரிந்தெடுத்தார், ஊழியக்காரர்களாக எழுப்பினார், ஊழியம் செய்ய வைத்தார். இஸ்ரவேல் ஜனங்களை பார்வோனுடைய அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வருகிறார்கள். ஆனாலும் இந்த பெரிய ஜனக்கூட்டத்தின் நடுவில் இருந்த சிலருக்கு மோசையை போல, ஆரோனை போல தாங்களும் அந்த ஆசாரிய ஊழியம் செய்ய வேண்டும் என்கிறதான, அதாவது ஆரோனுடைய அந்த ஆசாரிய பட்டம் வேண்டும் என்கிறதான விருப்பம் அவர்களுக்குள்ள வந்தது. அந்த விருப்பத்தை நிமித்தமாக அவர்கள் 16வது அதிகாரத்துல நீங்க வாசிச்சீங்கன்னா 2வது வசனம், இஸ்ரவேல் புத்திரரில் சபைக்கு தலைவர்களும் சங்கத்துக்கு அழைக்கப்பட்டவர்களும் பிரபலமானவர்களும் ஆகிய 250 பேர்களோடு கூட மோசைக்கு முன்பாக எழும்பினார்கள். 3 பேர் யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, கோராகு, தாத்தான் மற்றும் அபிராம். இவங்க 3 பேரும் மோசைக்கு விரோதமா எழும்புறாங்க, பொறாமை கொண்டு எழும்புறாங்க, ஆரோனுக்கு விரோதமா எழும்புறாங்க. அவங்க சொல்றாங்க, அவங்க மாத்திரம் இல்ல, கூட இன்னும் ஒரு 250 பேர் முக்கியமான ஆட்கள், அவங்களை எல்லாம் கூட சேர்த்துக்கொண்டு அவங்க சொல்றாங்க, இந்த மாதிரி நீங்கள் மிஞ்சி போறீங்க, சபையார் எல்லாரும் பரிசுத்தமானவர்கள், கர்த்தர் அவர்கள் நடுவில் இருக்கிறார், இப்படி இருக்கு கர்த்தருடைய சபைக்கு மேலாக உங்களை ஏன் உயர்த்துகிறீர்கள் என்றார்கள். அப்படின்னு என்ன சொல்றாங்கன்னா, எல்லாரும் பரிசுத்தமா தான் இருக்கிறாங்க, அவங்க நடுவில் இருக்கிறாரு, ஜனங்க எல்லாரும் பரிசுத்தமா தான் இருக்கிறாங்க, நீங்க உங்களை உயர்த்துறீங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க, மோசைக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக அவர்கள் எழும்பி விரோதமாக அவர்கள் கூட்டம் கொடுக்கிறார்கள். கிட்டத்தட்ட 250க்கும் மேற்பட்டவங்க, 254 பேர்னு சொல்லலாம். கோராகு, தாத்தான், அபிராம், போன் இவங்க எல்லாம் சேர்றாங்க. இவங்களுடைய விருப்பம் என்ன அப்படின்னு சொன்னா, அந்த ஆசாரிய பட்டத்தை தாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆரோனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த பட்டம் தங்களுக்கு தேவை. இவங்க ஆண்டவருக்கு ஊழியம் செய்யணுன்ற விருப்பம் தான் இவங்களுக்கு கிடையாது. ஜனங்களால மதிக்கப்பட வேண்டும். ஆரோனுக்கு ஜனங்கள் கொடுக்கிற கணம் அவனுடைய பிள்ளைகளுக்கு அடுத்து போகும், அந்த கணம் நமக்கு வரணும் அப்படிங்கிற ஒரே ஒரு நோக்கத்துக்காக தான் அவர்கள் அந்த ஆசாரிய பட்டத்தை விரும்பினார்களே அன்றி ஆண்டவருக்காக ஊழியம் செய்யணும் அப்படிங்கிற ஒரு வாஞ்சை எல்லாம் பெருசா கிடையாது. இன்னைக்கு கூட நிறைய பேர் ஊழியத்துக்கு வர்றாங்க. எதை பார்த்து ஊழியத்துக்கு வர்றாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, யாரோ ஒரு சில ஊழியக்காரங்க நல்லா வசதி ஆயிட்டாங்க, ஊழியத்துக்கு வந்தது அப்புறம்னு ஒரு சாட்சி சொல்றாங்க. ஆண்டோட கிருபை அது அவங்களை உயர்த்திடுச்சு. அதை மைண்ட்ல வச்சு ஊழியத்துக்கு வரணும் அப்படின்னு ஊழியத்துக்கு வர்ற ஆட்கள் இருக்கிறாங்க. சில சபைக்கு போயிட்டு பணக்காரங்கள் ஆயிட்டாங்க, அதனால நாங்களும் சபைக்கு வரணும்னு இருக்கிறாங்க. இது எல்லாமே ஒரு தவறான நம்பிக்கைகள் தான். ஏன்னா இப்படி வர்றவங்க எப்பயுமே ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு அவங்க உண்மையா இருக்க மாட்டாங்க, தேவனுக்கு உண்மையா இருக்க முடியாது. ஏன்னா அவங்களால 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய முயற்சி செய்து முடியாம போயிடும். அதான் இயேசு கிறிஸ்து சொன்னாரு, உங்களால 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய முடியாது, உங்களால தேவனுக்கும் உலக பொருளுக்கும் பணத்துக்கும் ஊழியம் செய்ய முடியாது. ஒருத்தவனை நீங்க அங்கீகரிப்பீங்க, ஒருத்தவனை வெறுப்பீங்க. 2 ஊழியனுக்கு இருமனத்தோடலாம் செய்ய முடியாது. 2 காரியத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து கொண்டே இருப்பீர்கள் என்று சொன்னால் அது உங்களை உங்கள் ஓட்டத்தை வேகத்தை குறைத்து விடும். அடுத்தது உங்களால உண்மையா கர்த்தரை பின்பற்ற முடியாது. அப்ப இந்த கோராகு ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யணுங்கிற விருப்பம் கிடையாது. மனசுக்குள்ள என்ன அப்படின்னா, அவன் ஒரு ஆள் எழும்பி தாத்தான், அபிராம் இவங்களை எல்லாம் சேர்த்துக்கிட்டு இவங்க எல்லாம் எழும்பி 250 முக்கியமான தலைவர்களை எழுப்பி அவங்களை எல்லாம் சேர்த்து இந்த மாதிரி நம்ம எல்லாருமே பரிசுத்தமானவர்கள் தான், எல்லாரும் அதாவது மக்கள் எல்லாருமே பரிசுத்தமானவர்கள் தான், ஆண்டவர் அவங்க நடுவில் இருக்கிறாரு, மோசையும் ஆரோனும் தங்களை என்ன பண்றாங்க, ரொம்ப உயர்த்துறாங்க. ஆனா மோசையும் ஆரோனும் உண்மையாவே தங்களை உயர்த்தல, அவங்க ரொம்ப மனத்தாழ்மையோடு தான் அவங்க நடந்து கொள்றாங்க. இவங்களே ஒரு கலகத்தை தோன்றாங்க, ஏன்னா அந்த ஆசாரிய பட்டம் வேணும். இன்றைக்கு பாருங்க, மனிதர்கள் அப்படிதான் இருக்கிறாங்க. ஒருத்தவங்களுடைய வளர்ச்சி பிடிக்கல அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு விரோதமா கலகம் பண்றாங்க, கலகத்தை பண்ணி இல்லாத பொல்லாததெல்லாம் சொல்லி அவங்க இப்படி பண்ணாங்க, அப்படி பண்ணாங்க, இப்படி பார்த்தாங்க, இப்படி பேசினாங்க, இதை செய்றாங்கன்னு சொல்லி அவங்களுடைய அந்த உயர்வை தடுக்க வேண்டும் என்று அவர்கள் விரும்புகிறார்கள். ஆனாலும் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
தேவன் எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்திருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்கள் ஆக்கியும் இருக்கிறார், எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார்னு பைபிள்ல எழுதப்பட்டிருக்கு. அப்படின்னா நீங்கள் அழைக்கப்பட்டவர்கள், நீங்கள் நீதிமான்களாக்கப்பட்டவர்கள் என்று சொன்னால் உங்களை கர்த்தர் நிச்சயமாக மகிமைப்படுத்தவும் செய்வார். அல்லேலூயா. அப்ப இங்க ஆசாரிய பட்டத்தை குறித்து அவங்களுக்கு கோராகு என்கிற ஒரு மனுஷனுக்குள்ள ஒரு பொறாமை எழும்பி அவன் போய் உட்காந்து பேசுறான், அபிராம் கிட்ட பேசுறான், தாத்தன் கிட்ட பேசுறான், பாடுறான். மோசையும் ஆரோனும் எல்லாரும் பார்த்தா அவங்க என்ன பண்றாங்க, அவர்களுக்கு மதிப்பு கொடுக்குறாங்க. அவங்க தங்களை பெரிய ஆட்களை காண்பிச்சுக்கிறாங்க. காண்பிக்கவே கிடையாது. இவங்களுக்கே ஒரு எண்ணம், பொறாமை வந்துருச்சுன்னா, இப்ப எனக்கு ஒரு மனுஷன் மேல பொறாமை வந்துருச்சுன்னா நான் கண்ணு, காது, மூக்கு, வாய் எல்லாம் வச்சு பேசுவேன் அவங்கள பத்தி. அதுதான் அங்கேயும் அந்த 4 பேருக்குள்ளாக வந்துச்சு, அந்த கோராகுக்குள்ள வந்துருச்சு. பொறாமை என்பது என்னன்னா எலும்பு உருக்கி கேன்சர். எனக்குள்ள பொறாமை வந்துருச்சுன்னா அது யாரை அழிக்கணும், என்னதான் அழிக்கும். அது மற்றவனை அழிக்காது, அது என்ன பண்ணும், அழிக்கும். அப்போ தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு தேவ மனுஷனுடைய கோலை கர்த்தர் துளிக்க செய்கிறவர். அதாவது அவர்களுக்கு கொடுத்த அதிகாரத்தை, அவர்களுக்கு கொடுத்த காரியத்தை கர்த்தர் ஒரு நாளும் அவர் பட்டு போக விட மாட்டார். அது தழைத்தவங்க கர்த்தர் உதவி செய்வார். இவங்க எல்லாம் கூட்டமா வந்துட்டாங்க. ஒரு பெரிய கூட்டம் 2 பேருக்கு விரோதமா வருது. 250 பேரும் முக்கியமான ஆட்கள் சபையில, அதாவது எனக்கு இருந்த இஸ்ரவேல ஜனங்கள்ல முக்கியமானவங்க. அல்லேலூயா. ஆமா. அப்போ இவங்க எல்லாரும் ஒன்னா செய்யும் பொழுது மோசையும் ஆரோனும் முகம் குப்புற தேவ அவங்க விழுறாங்க. அப்படின்னா நாங்க ஒன்னும் இல்லை அப்படிங்கிற தேவன் எங்களை பயன்படுத்துறாரு. மோசேக்கு நல்லாவே தெரியும். மோசே மிகுந்த எல்லா ஜனத்தை விட சாந்த குணம் உள்ளவர் அவர் இருந்தாருன்னு பைபிள் இருக்கு. அப்போ மோசே அப்படியே முகக்குப்புற விழுறாரு. அப்ப அவர் சொல்றாரு, சரிப்பா நீங்க என்ன பண்றீங்க, இப்படி எல்லாம் நீங்க சொல்றீங்க. 5வது வசனம், பின்பு அவன் கோராகையும் அவனுடைய எல்லா கூட்டத்தையும் நோக்கி, நாளைக்கு கர்த்தர் தம்முடையவன் இன்னான் என்றும், மொத காரியம் அவருடையவர் யார் என்பதை அவர் சூஸ் பண்ணுவாரு. தம்முடையவன் இன்னான் என்றும் தம்மண்டே சேர தம் கட்டளையிட்ட பரிசுத்தவான் இன்னான் என்றும் காண்பிப்பார். அப்பொழுது எவனை தெரிந்து கொள்வாரோ அவனை தம்மிடத்தில் சேர கட்டளையிடுவார். அல்லேலூயா. முதலாவது who belongs to him, யார் அவருடையவன். 2வது who is holy, யார் பரிசுத்தவான். 3வது what person can come close to him, யார் அவருக்கு அருகில் வர வேண்டும் என்பதை அவரே தீர்மானிக்கட்டும். அல்லேலூயா. சர்ச்சுக்கு வந்தா எல்லாருமே பரிசுத்தவான் அப்படிங்கிற பெயர் அப்படி நினைச்சுக்கிறாங்க. அப்படி கிடையாது. உள்ளவும் ஒரு கூட்டம் இப்படி இருக்குது. அப்போ அதனாலதான் மோசே சொல்றாரு, அவருடையவன் யார் என்பதை அவர் முடிவு செய்யட்டும், பரிசுத்தவன் யார் என்பதை அவர் முடிவு செய்யட்டும், அவர்கிட்ட யார் ஊழியம் செய்யணுங்கிறத அவர் முடிவு செய்யட்டும். அல்லேலூயா. நான் இன்னைக்கு அதுதான் சொல்ல விரும்புறேன். நம்ம நிறைய நேரத்துல போய் நம்ம நிரூபிக்கணும்னு நம்ம காண்பிக்கும் போது மனுஷங்கிட்ட நான் ரொம்ப நல்லா ஊழியம் பண்றேன், நான் ரொம்ப உண்மையா தான் இருக்கிறேன், சில குற்றச்சாட்டுகள் நம்ம மேல சுமத்தப்படலாம். அது குடும்பத்துல கூட குற்றச்சாட்டுகள் சுமத்தப்படலாம். நீ செய்யாத காரியத்தை செய்ததான் மேல குற்றச்சாட்டுகள் வரலாம். அது குடும்பத்துல இருந்து வரலாம், வேலை செய்கிற இடத்துல இருந்து வரலாம், ஊழியத்துல இருந்து வரலாம். நம்ம போயிட்டு நம்ம உட்காந்து எவ்வளவுதான் பேசி நம்மளை நிரூபித்து நம்ம செய்தது நன்மை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காண்பிக்க நினைத்தாலும் நம்ம மேல குற்றம் சாட்டின அந்த நபர்களுடைய வார்த்தை ரொம்ப மேலோங்கி இருக்கும். அதனால நம்ம நம்பிக்கொண்டிருந்தவங்க கூட பல நேரங்கள்ல நம்ம சொல்றதை நம்பாம முடிவெடுக்க வேண்டிய அதிகாரத்தில் இருக்கிறவங்க நமக்கு எதிராக அவங்க பேசலாம். ஆனா நான் என்ன சொல்ல விரும்புறேன் அப்படின்னு சொன்னா, கர்த்தர் நல்லவன், நம்ம ஆண்டோடைய கரத்தில் விட்டுடலாம். மோசே அதான் விரும்பினார் இல்லையா. அவர் தெரிந்து கொண்டவன் யார், பரிசுத்தவான் யார், அவர்கிட்ட கிட்டி சேர வேண்டியது யாருங்கிறத அவரே முடிவு செய்து கொள்ளட்டும். இப்ப நமக்குள்ள சண்டை போட்டுக்கலாம் என்ன பண்ண வேண்டாம், இருக்க வேண்டாம். நம் ஆண்டவரிடத்துல சேர வேண்டியது யார் என்பதை அவர் முடிவு செய்யட்டும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கிறார். அடுத்தது சொல்றாரு 6வது வசனத்துல, ஒன்று செய்யுங்கள் கோராகின் கூட்டத்தாரே, நீங்கள் எல்லாரும் தூப கலசங்களை எடுத்துக்கொண்டு நாளைக்கு அவைகளில் அக்கினி போட்டு கர்த்தருடைய சந்நிதியில் தூபவர்க்கம் இடுங்கள். அப்பொழுது கர்த்தர் எவனை தெரிந்து கொள்வாரோ அவன் பரிசுத்தவானாய் இருப்பான். லேவியின் புத்திரராகிய நீங்களே மிஞ்சி போகிறீர்கள் என்றான். அல்லேலூயா. 10வது வசனம், அவர் உன்னையும் உன்னோடு கூட லேவியின் புத்திரராகி உன்னுடைய எல்லா சகோதரையும் சேர பண்ணினரும் உங்களுக்கு அற்ப காரியமோ இப்பொழுது ஆசாரிய பட்டயத்தையும் தேடுகிறீர்களோ, இதற்காக நீயும் உன் கூட்டத்தார் அனைவரும் கர்த்தருக்கு விரோதமாகவே கூட்டம் கூடினீர்கள். ஆரோனுக்கு விரோதமாய் நீங்கள் முறுமுறுக்கிறதற்கு அவன் எம்மாத்திரம் என்றான். நீங்க கர்த்தருக்கு விரோதமாய் கூட்டம் கூடியிருக்கிறீங்க, ஆசாரிய பட்டத்தையும் நீங்கள் தேடுகிறீர்களா அப்படின்னு கேட்கிறார். உள்ள ஒரு விருப்பம் கோராக்குள்ள, அதை வெளியில என்ன அதாவது தெரியாமலாம் கிடையாது, வெளியே எப்படி சொல்றது அப்படின்றத மறைச்சு மோசே தன்னை உயர்த்துறாரு, ஆரோன் தன்னை உயர்த்துறாரு, எல்லாரும் பரிசுத்தமானவங்க. ஆனா மோசைக்கு நல்லா புரிஞ்சிச்சு இவங்க எதுக்காக இந்த வேலையெல்லாம் பாக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்பதான் அதுக்காக தான் அவர் சொல்றாரு, நீங்க கர்த்தருக்கு விரோதமா கூட்டம் கூடினீங்க என்றார். அப்படின்னா தேவனால அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு பிள்ளைக்கு விரோதமா எவ்வளவு பேர் எழும்பினாலும் அவர்கள் யாருக்கு விரோதமா கூட்டம் கூட்டுறாங்கன்னா கர்த்தருக்கு விரோதமா கூட்டுறாங்க. நீங்க வேலை செய்யற இடத்துல நீங்க உண்மையாவே ஆண்டவரை ஆராதிக்கிற ஒரு ஜனக்கூட்டமா இருக்கும் பொழுது உங்களுக்கு விரோதமா ஒரு கூட்டம் கூடுறாங்க அப்படின்னு சொன்னா நல்லா கவனிச்சுக்கோங்க, அவர்கள் உங்களுக்கு விரோதமாக கூடுகிறவர்கள் அல்ல, அவங்க கர்த்தருக்கு விரோதமாக கூடுகிறார்கள். அல்லேலூயா. அவங்க எவ்வளவு பெரிய புகழ் பெற்றவர்களாக இருக்கலாம், ஆனால் அவர்கள் கர்த்தருக்கு விரோதமாக கூடுகிறவர்கள்
கர்த்தருக்கு விரோதமாக கூடுகிற பொழுது கர்த்தர் அந்த யுத்தத்துல இறங்கி அவர் தம்முடைய பிள்ளைகளுக்காக யுத்தத்தை செய்ய வல்லமை உள்ளவராய் இருக்கிறார், யுத்தத்தை செய்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. சரி, அடுத்தது நம்ம பார்க்கலாம். அதே போல அவங்க நீங்க பாத்தீங்கன்னா சொன்னபடி 250 பேரும் வந்து தூப கலசங்களை அடுத்த நாள் எடுத்துக்கொண்டு வர்றாங்க. அதற்கு முன்பதாக இன்னும் சில குற்றச்சாட்டுகள் எல்லாம் இந்த தாத்தானும் அபிராமும் மோசையின் மீது வைக்கிறார்கள். மோசை வந்து அவங்களை கூப்பிட சொல்றாரு, வாங்க வாங்க அப்படிங்கிறாரு. மோசை வந்து லீடர், தேவனால் அப்பாயிண்ட் பண்ணப்பட்ட லீடர், காட்ஸ் அப்பாயிண்டட் லீடர். அப்ப இந்த அபிராம் இவங்களும் இந்த கலகக்காரர்கள் போராக கூட, சரி கூப்பிட்டு தனியா பேசுவோம், அபிராமையும் தாத்தானையும் கூப்பிட்டு தனியா பண்ணுவோம் பேசுவோம். ஏன்னா இந்த காரியம் அதிகரிச்சிடுச்சு அப்படின்னு சொன்னா தேவனுடைய கோபம் அவங்க மேல வந்துடும், அதனால தனியா கூப்பிட்டு பேசுவோம். இப்ப கூட பாருங்க, ஒரு சில காரியங்கள் ஆண்டவருக்கு விரோதமா செயல்படும் பொழுது என்ன செய்யறோம்னா எடுத்த உடனே நம்ம வந்து விட்டுறது கிடையாது, கூப்பிட்டு உட்கார வச்சு என்ன பண்றோம், பேசுறோம். இல்ல வேண்டாம், இதை செய்யாதீங்க, தேவனுக்கு விரோதமா இந்த காரியத்தை நீங்க செய்தீங்க அப்படின்னு சொன்னா தேவனுடைய கோபம் உங்க மேல வரும் அப்படிங்கறத என்ன பண்ணுவோம். ஒவ்வொரு தேவனால அபிஷேகம் பண்ணப்பட்ட தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு தலைவன் என்பவன் கண்டிப்பா அதை என்ன பண்ணுவாங்க, செய்வாங்க. அதுதான் மோசையும் செய்யணும்னு விரும்புறாரு, தாத்தானையும் அபிராமையும் கூப்பிடுறாரு, வாப்பான்னு கூப்பிடுறாரு. ஆனா அவன் வரமாட்டேங்கிறான். அதுக்கு பதில் அவன் என்ன சொல்றான்னா 11வது வசனத்துல, இந்த வனாந்தரத்துல எங்களை கொன்று போடும்படி பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திலிருந்து எங்களை கொண்டு வந்தது அற்ப காரியம் அப்படின்னா, எகிப்துல இவங்க அடிமையா இருந்தாங்க. அந்த எகிப்தை குறித்து என்ன சொல்றாங்கன்னா, அந்த இடத்துல நாங்கள் அந்த தேசம் எங்களுக்கு பாலும் தேனும் ஓடுகிற தேசமா இருந்தது, முற்றிலும் போய் ஆண்டவர் சொன்னாரு, எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து உங்களை விடுவித்து பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்கு கொண்டு போகணும் ஆண்டவர் மோசையை கொண்டு வாக்கு பண்ணி அழைத்து கொண்டு வர்றாரு. ஆனா கொஞ்சம் கூட நம்ம ஊர்ல சொல்லுவாங்க கூச்ச நாச்சமே இல்லாம ஆண்டவர் செய்த எல்லா நன்மையும் மறந்துட்டு எகிப்துல இவன் அடிமையா இருந்தா 430 வருஷம். அடிமைனா மிருகத்தை போல நடத்தப்படுவாங்க. அந்த காலத்துல இவங்களை வந்து காலையிலிருந்து நைட்டு வரைக்கும் வேலை செய்ய வச்சு இவங்க வந்து ஒரு அவங்க சரீரம் ஃபுல்லா ஒண்ணு இல்லாம ஆகி அவங்க வாழ்க்கையே வெறுத்து போன லெவல்ல இருந்தான். அப்பேற்பட்ட இடத்துல இருந்து ஆண்டவர் மோசையை அனுப்பி சும்மாவா விட்டான் பார்வன். ஆண்டோடைய வல்லமையை 10 வாதைகள்ல பார்த்ததுக்கு அப்புறம் தான் பைபிள் வந்து எங்களை அந்த பாலும் தேனும் ஓடுகிற அந்த கானான் தேசத்தில் இருந்து எங்களை இங்க வந்து இந்த வனாந்தரத்துல கொன்றும் போடும்படி என்ன பண்ண கொண்டு வந்தாய். இதுதான். அப்ப பாருங்க எப்படி எல்லாம் மனுஷனுடைய நாக்கு அப்படி எல்லாம் திரும்ப பாத்தீங்களா. உண்மை என்னன்னா இவன் அடிமையா கடந்தவன், இவனை இப்ப பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு கொண்டு போடுறாரு. அது போலதான் சிலர் வந்து பேசுவாங்க இல்லையா, எல்லா நன்மையும் மறந்துட்டு நன்றியை மறந்துட்டு அபிராம் தாத்தானும் நீ வந்து எங்களை பாலும் தேனும் ஓடுகிற எகிப்தில இருந்து கொண்டு வந்து இந்த வனாந்தரத்துல சாகடிக்க பாக்குறேன் அப்படிங்கிறாங்க. ஆனா அவங்க கொஞ்சம் கூட ஆண்டவர் செய்த நன்மை என்ன பண்ண நினைக்கல. இன்னைக்கு அப்படிதான் சில பேசுறாங்க. ஆண்டவரை குறிச்சு குறை சொல்லுகிற ஒரு பெரிய கூட்டம் இன்னைக்கு எல்லா இடத்துலயுமே இருக்குது. அவங்களுடைய மெயின் வார்த்தை என்னவா இருக்கும்னா, ஆண்டவர் வந்து எங்களை கொன்று போட்டுட்டாரு, ஆண்டவர் எங்களை வந்து கைவிட்டுட்டாரு, ஆண்டவர் வந்து நாங்க நல்லா இருந்தோம் இதுக்கு முன்னாடி. அதுதான் சொன்னாங்க. நாங்க இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தோம், எகிப்துல ரொம்ப நல்லா இருந்தோம். 430 வருஷம் அடிமையா கிடந்ததை பத்தி கொஞ்சம் கூட ஒரு மனசாட்சி அளவு பேசுவாங்க சொன்னாங்க. அப்படி பேசுறாங்க. 430 வருஷம் ஆபிராமும் தாத்தானும் என்ன உயர் பதவியில இருந்தாருங்க. மோசே எங்க இருந்தாருன்னா பார்வனுடைய அரண்மனையில இருந்தாரு. மோசே நல்லா இருந்தாரு, இவங்க எவனும் நல்லா இல்ல, இவன் எல்லாம் அடிமைதான். ஆனா இவன் பேசுறான் மோசைக்கு முன்னாடி வந்து என்ன சொல்றான்னா, நாங்கள் வந்து பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துல இருந்து நாங்க இருந்தோம், நீ எங்களை இந்த வனாந்தரத்துல கொன்று போடுறதுக்காக கூட்டிட்டு வந்த. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த மனிதர்கள் இப்படிதான் இருக்கிறாங்க, தாத்தானை போல அபிராம போலதான் இருக்கிறாங்க. தேவன் செய்த நன்மையை வெகு சீக்கிரமா மறந்துட்டு தேவனுக்கு விரோதமா பேசுறாங்க. தேவனுக்கு விரோதமா பேச முகத்துல அடுத்தது நம்ம பாக்குறோம், எங்கள் மேல் துரைத்தனம் பண்ண பார்க்கிறாயோ, அடுத்தது மேலும் நீ எங்களை பார்க்கலாம், எங்களை பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு கொண்டு வந்ததும் இல்லை, எங்களுக்கு வயல்களையும் அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது, எங்களுக்கு வயலையும் திராட்சை ரசத்தையும் திராட்சை தோட்டத்தையும் நீ கொடுக்க மாட்ட. அது அப்புறம் என்ன சொல்றாங்க, இந்த மனுஷனுடைய கண்களை பிடுங்க பார்க்கிறாயோ. அவ்வளவு எங்களை சொல்லுவாங்க, எங்களை கெட்டு நம்ம லாங்குவேஜ் சொல்லுவாங்க, எங்களை கெடுத்து குட்டி சவராக்கிறதுக்கு தான் இங்க கூட்டிட்டு வந்தையா மோசே. நம்ம லாங்குவேஜ் சொல்லணும்னா அதுதான். நீ எங்களுக்கு பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தையோ திராட்சை தோட்டங்களையோ நீ சுதந்திரமாய் சொந்தமாய் கொடுக்க போறது கிடையாது அப்படின்னா, அவர்களுக்கு வந்து இந்த அடிமைப்பட்டு வந்த வலியும் வேதனை கொஞ்சத்திலே மறந்துட்டாங்க. சிலருக்கு அப்படிதான் கொஞ்சம் நல்லா ஆண்டவர் வச்சுட்டாவே உடனே என்ன ஆயிடுவாங்க அப்படின்னு சொன்னா இப்படி மாறிடுவாங்க. ஆமா, கொஞ்சம் சிலர் வந்து எல்லாரும் அப்படி சொல்ல மாட்டேன், சில எவ்வளவு உயர்த்தி வைத்தாலும் ஆண்டவருக்கு உண்மையா இருப்பாங்க. அது இருக்கிறாங்க, அந்த கூட்டம் இருக்கு. ரெமனன்ட் பீப்புள் இருக்கிறாங்க. ரெமனன்ட்ங்கிறது வந்து மீதியான ஜனங்கள் அர்த்தம். கர்த்தரை வழிபடுகிற, கர்த்தருடைய கற்பனைகளை கை கொள்ளுகிற ரெமனன்ட் பீப்புள்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்துல. அப்படிப்பட்ட ஜனங்கள் இன்றைக்கும் இருக்கிறார்கள். நான் இல்ல சொல்ல மாட்டேன். ஒரு சிலர் கொஞ்சம் ஒரு ஸ்டெப் தூக்கி அப்படி வச்சுட்டீங்க அப்படின்னு சொன்னா
அவங்களால வந்து எல்லா நன்மையும் மறந்துட்டு அவங்க இஷ்டத்துக்கு பேசுவாங்க, இஷ்டத்துக்கு செயல்படுவாங்க. இங்க அந்த காரியம் தான் நடந்துச்சு. ஆனா மோசே என்ன சொல்றாருன்னா, மோசைக்கு கடும் கோபம் வந்துச்சு. 15வது வசனத்துல, அவன் கர்த்தரை நோக்கி, அவர்கள் செலுத்தும் காணிக்கைகளை அங்கீகரியாதிருப்பீராக, நான் அவரிடத்தில் ஒரு கழுதையை முதலாக எடுத்துக்கொள்ளவில்லை, அவர்கள் ஒருவனுக்கும் யாதொரு பொல்லாப்பும் செய்யவில்லை என்றான். மோசே என்ன சொல்றாருன்னா, மோசே வந்து ஒரு தலைவனா இருந்ததுனால, இப்ப ராஜாக்கள் நீங்க பாருங்க வரி போடுவாங்க, என்ன வேணுமோ அதெல்லாம் எடுத்துக்கொள்வாங்க இல்லையா. மோசே ஒரு தலைவன், அதனால ஜனங்களிடத்துல அவர் நடத்துறாரு. அப்போ அவரால என்ன பண்ண முடியும்? அன்னைக்கு கழுதைங்கிறது ரொம்ப வேல்யூபிளான ஒரு பொருள், நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அப்ப எது தேவையோ ஜனங்களிடத்துல இருந்து எடுத்துக்கொண்டிருக்கலாம். ஆனா அது எதையுமே அவர் செய்யல. அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, இவங்க இடத்துல இருந்து ஒரு நான் கழுதை கூட எடுத்தது இல்லை அப்படின்னா, இவங்க கிட்ட இருந்து எதையுமே நான் எதிர்பார்க்கல. எதை எதிர்பார்த்தா நான் இவங்களை நடத்திட்டு வர்றேன் இந்த வனாந்திரத்துல, அப்படின்னா எதுவுமே இவங்க கிட்ட எதிர்பார்க்கலையே, இவங்ககிட்ட இருந்து எதுவுமே நான் எடுத்துக்கொள்ளலையே. ஆனா இவங்க ஏன் இப்படி விரோதமா நிக்கிறாங்க? ஏன் இவங்க இவ்வளவு விரோதமா செயல்படுறாங்க? இதுதான் மோசைக்கு பெரிய கேள்வி. அதனாலதான் ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிறார், நீங்க அவங்க அந்த செலுத்துகிற நீங்க வந்து காணிக்கையை ஏற்றுக்கொள்ளாதீங்க, அங்கீகரியாதீங்க அப்படிங்கிற. அருமையானவர்களை, அதாவது அடுத்த நாள் வந்து தூபம் காட்ட போறாங்க இல்லையா, அதை அங்கீகரிக்காதீங்கன்னு நான் ஜெபிக்கிறேன். அடுத்த நாள் வர்றாங்க, 250 பேரும் தூப கலசத்தோடு வர்றாங்க. அதுல தூப வர்க்கங்களை போட்டு தேவ சமூகத்துக்கு முன்னாடி வந்து நிக்கிறாங்க. இப்ப இருந்த 250 பேரை கொண்டு வந்து நீங்க பாத்தீங்கன்னா 18, அப்படியே அவரவர் மோசேயும் ஆரோனும் அங்கே நின்றார்கள். அவர்களுக்கு விரோதமாக கோராகு சபையை எல்லாம் ஆசரிப்பு கூடார வாசலுக்கு முன்பாக கூடி வரும்படி செய்தார். நல்லா கவனிங்க. அப்பொழுது கர்த்தருடைய மகிமை சபைக்கெல்லாம் காணப்பட்டது. கர்த்தருடைய மகிமை சபைக்கெல்லாம் காணப்பட்டது. கர்த்தர் மோசேயோடும் ஆரோனோடும் பேசி, இந்த சபையை விட்டு பிரிந்து போங்கள், ஒரு நிமிஷத்திலே அவர்களை அதமாக்குவேன் என்றார். அப்பொழுது அவர்கள் முகம் குப்புற விழுந்து, தேவனே, மாம்சமான யாருடைய ஆவிகளுக்குள்ளும் தேவனே, ஒரு மனிதன் பாவம் செய்திருக்க சபையார் எல்லார் மேலும் கடும் கோபம் கொள்வீரோ என்றார்கள். சரி, ஓகே. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். 250 பேரும் தூப கலசங்களை அக்கினினால நிரப்பி தூப வர்க்கத்தெல்லாம் எடுத்துட்டு எல்லா பெரிய ஆட்கள் வந்து நிக்கிறாங்க. அப்போ அங்க பாக்குறோம், வசனம் தெளிவாக சொல்லுகிறது, அவர்கள் மோசேக்கு விரோதமாக, அவர்களுக்கு விரோதமாக கோராகு சபையை எல்லாம் ஆசரிப்பு கூடார வாசலுக்கு முன்பாக கூடி வரும்படி செய்தார். 250 பேரும் பாருங்க, ஒரு பெரிய மோசே ஆரோன் மாத்திரம் நிக்கிறாங்க 2 பேரு. அங்க பாருங்க 250 பேரு பிளஸ் கோராகு, இல்ல தாத்தான், அபிராம், இவங்க எல்லாம் நிக்கிறாங்க. ஒரு பெரிய கூட்டமே நிக்குது. இவங்க எல்லாரையும் மோசைக்கு விரோதமா நிறுத்துறான். எல்லாரும் கூப்பிட்டு போயிட்டு கோராகு, வா வா வா, தூப கலசத்தை எடுத்துட்டு வா, தூப வர்க்கத்தை எடுத்துட்டு வா, கக்கினியை போட்டு எடுத்துட்டு வா, இன்னைக்கு நம்ம வந்து ஃபைனல் பண்ணி ஆகணும், அவங்கள ஒரு வழி பண்ணி ஆகணும், ஆரோனையும் மோசே ஒரு வழியை பண்ணி ஆகணும். அதுதான் இங்க பாக்குறோம். சபையாரை எல்லாம் ஆசரிப்பு கூடார வாசலுக்கு முன்பாக கூடி வரும்படி செய்தான் அவர்களுக்கு விரோதமாக. அப்படின்னா எல்லாரும் எப்படி வந்திருப்பாங்க? 250 பேரும் அப்படி வந்து இது கொஞ்சம் அப்படி யோசிச்சு பாத்தீங்கன்னா, 250 பேரும் ஒரு நாள் மோசையை பார்த்து வந்து அவர்கள் வந்து ஒரு பணியோடு போனவங்க எல்லாம் இப்ப அப்படியே தூப கலசத்தை பார், அப்படி திமுறா தூப கலசத்தை எடுத்துட்டு அதில் அப்படியே அக்கினியை போட்டுட்டு அவரை ஒரு பார்வை பார்த்துட்டு இல்லையா, ஒரே ஒரு மனுஷன் எழும்பி இவ்வளவு காரியத்தை வந்து அவன் செய்யறான், அவன் கூட இவங்க எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு என்ன பண்றாங்க, நமக்கு விரோதமாக என் கர்த்தருக்கு விரோதமா நிக்கிறாங்க என்ன கண்டிப்பா மோசைக்கும் ஆரோனுக்குள்ள இருந்தது. அப்ப இவங்க அப்படியே ஒன்ன வாங்க அப்படின்னு எல்லாரும் வந்தாங்க. இப்ப இவங்களுக்கு என்ன நம்பிக்கைன்னா, நம்ம 250 பேருக்கு மேல இருக்கிறோம், நம்மளதான் ஆண்டவர் அங்கீகரிப்பார், நம்மளதான் ஆண்டவர் என்ன பண்ணுவார், அங்கீகரிப்பார். புதிய ஏற்பாட்டுல தேவன் தெரிந்து கொள்ளுதல் எதன் அடிப்படையில் இருக்கிறது என்று சொன்னால், நம்முடைய பலத்தின் அடிப்படையில் இல்லை. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி பைத்தியங்களை தெரிந்து கொண்டார், பலமுள்ளவர்களை வெட்கப்படுத்தும்படி பலவீனமானவர்களை தெரிந்து கொண்டார். எடுத்துக்கொள்வோமா? அது அந்த வசனத்தை வாசிக்கலாம். 1 கொரிந்தியருடைய புத்தகம் 1வது அதிகாரத்துக்கு பைபிளை திருப்புங்க. 1 கொரிந்தியருடைய புத்தகத்துக்கு 1வது அதிகாரம், அதுல 26:6 இருந்து நம்ம வாசிக்கும் பொழுது 28. சகோதரரே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை, வல்லவர்கள் அநேகர் இல்லை, பிரபுக்கள் அநேகர் இல்லை. பாருங்க, மாம்சத்தின்படி, அதாவது உலக பார்வையில நீங்க வந்து பெரிய ஆட்கள் கிடையாதுப்பா, வல்லவர்கள் இல்ல, பிரபுக்கள் இல்ல, நீங்க பலவான்கள் இல்ல. அடுத்தது, ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார், பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார், உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டபடி அப்படி. ஆமா, பாருங்க, அப்போ ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி பைத்தியமான நம்ம இந்த உலகத்துல எவ்வளவு ஞானவான்கள் இருக்கிறாங்களே, நல்லா படிச்சு சயின்டிஸ்டா இருக்கிறாங்க, நாசால ஒர்க் பண்றாங்க, பலர் கடவுள் இல்லைன்னு சொல்றாங்க, பலர் வந்து உண்மையான கடவுளை இன்னும் என்ன பண்ணல, அறிந்து கொள்ளவே கிடையாது. அப்ப அதுதான் இங்க சொல்லப்பட்டிருக்கு, ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி கர்த்தர் பைத்தியங்களை தெரிந்து கொண்டார், பலமுள்ளவர்களை வெட்கப்படுத்தும்படி இல்லையா. இன்னைக்கு வந்து நம்ம வந்து சொல்றத நிறைய பேர் கேட்க மாட்டாங்க இல்லையா. அப்படி என்ன, ஏன்னா எப்பயுமே இந்த உலகம் ஒரு அந்த பொசிஷனுக்கு தான் மதிப்பு கொடுக்கும். நிறைய பணம் இருந்து ஒரு பெரிய அதிகாரத்துல, அதான் பலமுள்ளவைகளை
வெட்கப்படுத்தும்படி தேவன் பலவீனமானவர்கள் என்ன பண்ணாரு? தெரிந்து கொண்டார். நம்ம பலவீனமானவர்கள் தான் உலகத்தின் உலகம் நம்மள எப்படி பாக்குதுன்னா பலவீனமானவர்களா பாக்குறது இல்லையா? ஒரு பெரிய அரசியல்வாதி, ஒரு அமைச்சர், அவரு பயங்கர பேக்ரவுண்ட் அவருக்கு என்னது, அவருக்கு பயங்கர பேக்ரவுண்ட் இல்லையா? நம்ம எப்படி பாக்குறது என்று சொன்னால் பலவீனமானவைகள் இல்லையா? பலமுள்ளவைகளை அவைகள் இன்னும் அவர்கள் ஆண்டவரை அறிந்து கொள்ளவில்லை. தேவன் உங்களுக்கும் எனக்கும் என்னை நம்ம என்ன பண்ணிருக்காரு? வெளிப்படுத்திருக்கிறார். பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். உலகத்தில் அடுத்து நம்ம உள்ளவர்களை அவமாக்கும்படி உலகத்தில் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவர்களையும் இல்லாதவைகளையும், நம்ம அற்பமாய் எண்ணப்பட்டவர்கள் உலகத்தில் உள்ளவைகள், உலகம் எதை பதவியை பெருசா பாக்குது? உள்ளவைகள் எதெல்லாம் இருக்கும் நிரந்தரம்னு நினைக்கிற உலகம், அதையெல்லாம் அவமாக்கும்படி, பணத்தை, அதிகாரத்தை இல்லையா, சொத்து சுகம், இதெல்லாம் உள்ளவைகளாக இந்த உலகம் பார்க்கிறது. அவைகள் இருந்தால் இந்த உலகம் மதிக்கும், இது அவைகள் இல்லைன்னா உலகம் மதிக்காது. ஆண்டவர் சொல்றாரு, இவைகளை எல்லாம் ஆண்டவர் அவமாக்கும்படி உலகத்தில் இழிவானவைகளை அற்பமா எண்ணப்பட்டவைகளை இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். நமக்கு எதுவுமே இல்லைனாலும் தேவனுடைய அழைப்பு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது. அல்லேலூயா. இழிவானவைகளை அற்பமா எண்ணப்பட்டவைகளை, உலகத்தின் மனிதர்களால நம்ம எல்லாம் அற்பமா எண்ணப்பட்டவர்கள். ஆமென். அல்லேலூயா. ஒரு காரியத்தை மாத்திரம் சொல்ல முடியும். நான் எப்பயுமே ஆண்டவரே உமக்கு ஊழியம் செய்யணும் அப்படின்னா நான் விரும்புறது என்னன்னா, நம்ம உலகத்தில் அற்பமா எண்ணப்பட்டவர்கள், நம்ம மேல தேவனுடைய கரம் விசேஷித்த ஒரு அழைப்பை கொடுத்தது. அதுக்காக ஆண்டவருக்கு ஊழியம் செய்யணும், இன்னும் செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் அது இன்னும் அதிகரித்து கொண்டுதான் இருக்கிறது. இப்ப நான் ஏனென்றால் உலகத்தில் அற்பமான ஒரு மனிதனை தேவன் தெரிந்தெடுத்து தம்முடைய அபிஷேகத்தை அவங்களுக்குள்ள வைத்து, வல்லமையை வைத்து, அவங்களை பயன்படுத்தி அசாத்தியமான காரியங்களை கர்த்தர் என்ன பண்றாரு? செய்ய வைக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அப்ப தேவன் நம்மை பிரபுக்கள் என்பதற்காக, அதாவது பிரின்சஸ், அதாவது அரச குடும்பம், ஞானிகள், கல்விமான்கள், பலமுள்ளவைகள், இப்படிலாம் பார்த்து ஆண்டவர் சூஸ் பண்ணல. அதன் அடிப்படையில இல்ல. நாம் உலகத்தில் இழிவானவைகள், பலவீனமானவர்கள், நாம் உலகத்தின் பார்வையில, உலகம் நம்மை அற்பமாய் நினைக்கிறது, உலகம் நம்மை பார்க்கும் பொழுது பலவீனமானவைகளாக பார்க்கிறது, பைத்தியங்களாக பார்க்கிறது. ஆனால் நம்மை தான் தேவன் தெரிந்தெடுத்து இந்த உலகத்தினுடைய ஞானிகளுக்கு புரியாத ஒரு காரியத்தை புரிய வச்சிருக்கிறாரு. அவர்தான் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர்தான் நித்திய ராஜா, அவர்தான் ஜீவனுள்ள தேவன், அவர்தான் உண்மையான கடவுள் என்பது இந்த உலகத்தில் இருக்கிற சயின்டிஸ்டுக்கு புரியல. நிறைய பேருக்கு இந்த உலகத்தில் இருக்கிற பிரபுக்கள் நிறைய பேருக்கு புரியல. அதாவது பணக்காரங்களுக்கு புரியல. பெரிய பெரிய பிசினஸ் எல்லாம் பண்றாங்க. பாத்தீங்கன்னா ஒரு ஆளு சுழண்டு பிசினஸ் பண்றாங்க, உலகம் ஃபுல்லா பிசினஸ் பண்றாங்க, பல நாடுகளுக்கு போய் பிசினஸ் பண்றாங்க. அந்த ஞானம் எல்லாம் இருக்குது, அந்த திறமை எல்லாம் இருக்கிறது. ஆனால் அவர்களால இன்னும் மெய் தேவனை என்ன பண்ண முடியல, அறிந்து கொள்ள முடியல. அவர்கள் வெட்கப்படும்படியாக தான் தேவன் உங்களை என்னையும் தெரிந்தெடுத்திருக்கிறார். இது விசேஷமான ஒரு அழைப்பு. அல்லேலூயா. அப்புறம் பார்க்கிறோம், அந்த மோசேக்கும் ஆரோனுக்கு விரோதமாக அவர்கள் கூட்டம் கூடிய 250 பேரும் அவர்கள் நிற்கிறார்கள். அப்பொழுது கர்த்தருடைய மகிமை சபையார் எல்லாருக்கும் முன்பதாக காணப்பட்டது. இந்த மகிமை எதற்காக வெளிப்பட்டது என்றால், நியாய தீர்ப்பு கொடுக்கும்படியாக கர்த்தருடைய மகிமை வெளிப்பட்டது. எனக்கு ஆண்டவருடைய மகிமை வெளிப்பட்டே ஆக வேண்டும். நியாய தீர்ப்பு உண்டானால் ஒழிய சில நபர்கள் திருந்தவே மாட்டாங்க. ஆண்டவரே உங்க மகிமையை நீங்க விளங்க பண்ணுங்க ஆண்டவரே. அந்த மகிமை இறங்குனா ஆண்டவரே ஒரு மாற்றம் உண்டாகும் கண்டிப்பா. அல்லேலூயா. ஆண்டவர் மோசேயும் ஆரோனையும் பார்த்து இந்த சபையை விட்டு விலகி போயிடுங்க, இவங்களை விட்டு விலகுங்க, ஒரு நிமிஷத்துல அவர்கள் என்ன பண்ணுவாங்க, அதான் மாத்துவேன். என்னாகும் 16:21 சொல்றாங்க. ஒரு நிமிஷம் போது எல்லாரையும் நான் அழிச்சு போட்டுறேன். இவ்வளவு விரோதமா எழும்புறாங்க போது மோசே ஆண்டவருக்கு முன்னாடி முகம் கூப்பிட விழுந்து, மாம்சமான யாவருடைய ஆவிகளுக்கும் தேவன், எல்லாருக்கும் நீங்க தான் தேவன், ஒரு மனிதன் பாவம் செய்திருக்க சபையார் எல்லார் மேலும் கடும் கோபம் கொள்வீரோ என்றான். அப்படின்னா ஒருத்தவன் தான் தூண்டி விட்டான். யாரு? கோராகு. ஒருத்தவன் தூண்டி விட்டு இவ்வளவு வேலையும் பார்த்திருக்கிறான். நீங்க எல்லாரும் மேலும் கோவப்படுவீங்களா ஆண்டவரே அப்படின்னு மோசே அப்பயும் போய் ஜெபிக்கிறாரு ஆண்டவர்கிட்ட. அப்பயும் அவங்களை அழிக்காதீங்க ஆண்டவரேன்னு நிக்கிறாரு. அல்லேலூயா. இன்னைக்கு கூட பாருங்க, ஆண்டவரை உண்மையா நேசிக்கிறவங்களுடைய இருதயம் அப்படிதான் இருக்கும். ஆண்டவரை எப்படியாவது மனம் திருப்புங்க, நமக்கு விரோதமா இவ்வளவு செய்துட்டான், நமக்கு விரோதமா இவ்வளவு பேசிட்டான், நம்மளை இவ்வளவு காயப்படுத்திட்டான், இவ்வளவு தந்திரமா செயல்படுறாங்கன்றதுனால அவங்க அழிந்து போகட்டும் ஆண்டவரேன்னு நினைக்க மாட்டாங்க. ஆண்டவரே அவங்க எப்படியாவது மனம் திருப்புங்க ஆண்டவரே, ஒரு பாட கற்பிச்சு மனம் திருப்புங்க, அப்படிதான் என்ன பண்ணுவாங்க சொல்லுவாங்களே தவிர அவன் செத்து மண்ணோட மண்ணா போயிட்டோம் அப்படி ரட்சிக்கப்பட்ட ஒருவருடைய எண்ணமும் அப்படி இருக்கவே இருக்காது. அல்லேலூயா. நம்ம அப்படிப்பட்ட எண்ணம் இருந்துச்சு அப்படின்னா நம்ம ரட்சிக்கப்படல. இன்னும் அவன் செத்து மண்ணோட மண்ணா போயிடலாம் ஆண்டவரே, அதை நான் பார்க்கணும் ஆண்டவரே அப்படின்ற எண்ணம் நமக்குள்ள வருது அப்படின்னா அது வேற ஆவி. அதனால அந்த ஆவியை தூக்கி தூர போடுங்க, பரிசுத்த ஆவினால நிரம்புங்க. மோசே அப்படியே போய் ஆண்டவர் சமூகத்துல விழுறாரு. பழைய ஏற்பாட்டு காலம், கல்லுக்கு கல் பல்லுக்கு பல், அந்த பீரியட்ல போயிட்டு ஆண்டவரே ஒருத்தவங்க பாவம் செய்திருக்கும் போது எல்லாரையும் அழிச்சிருவீங்களா, மாம்சமான யாவருக்கும் நீங்க தான் ஆண்டவரே தேவன் சொல்லி போய் முகம் குப்புற விட அப்படி கீழே விழுந்துட்டாரு ஆண்டவர் சமூகத்துல. ஆனா கர்த்தர் நீதி உள்ள தேவன். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் மோசே கிட்ட, எப்பா நீ பரிந்து பேசுறதெல்லாம் ஓகே, ஆனா இங்க ஒரு காரியம் நான் செய்துதான் ஆகணும்ட்டு ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லி
அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, கோராகு, தாத்தான், அபிராம் என்பவர்களுடைய வாசஸ்தலத்தை விட்டு விலகி போங்கள் என்று சபையாருக்கு சொல் என்றார். உடனே மோசே எழுந்திருந்து தாத்தான், அபிராம் என்பவர்களிடத்தில் போனான். இஸ்ரவேலின் மூப்பரும் அவனை பின்சென்று போனார்கள். அவன் சபையாரை நோக்கி, இந்த துஷ்ட மனிதரின் சகல பாவங்களிலும் நீங்கள் வாரிக்கொள்ளாதபடிக்கு அவர்கள் கூடாரங்களை விட்டு விலகி அவர்களுக்கு உண்டானவைகள் ஒன்றையும் கொடாதிருங்கள் என்றான். அப்படியே அவர்கள் கோராகு, தாத்தான், அபிராம் என்பவருடைய வாசஸ்தலத்தை விட்டு விலகி போனார்கள். சரி, ஓகே. இப்போ நம்ம பாக்குறோம், மற்றவங்களை எல்லாம் பார்த்து சொல்றாரு, மற்ற ஜனங்களை எல்லாம் என்ன பண்றாரு பார்த்து சொல்றாரு. மோசே வந்து நீங்க அவங்களோட வந்து நீங்க நிக்காதீங்க, அவங்களோட சேராதீங்க, நீங்க அவங்களை விட்டு விலகி போங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஏன்னா தேவனுடைய கோபம் அவங்களுக்குள்ள வெளிப்பட போகுதுங்கிறத மோசேக்கு ஆண்டவர் சொல்லிட்டாரு. அது பைபிள் எழுதப்படனாலும் மோசே உணர்ந்துட்டார். நாம தேவனுடைய சமூகத்தில் விழுந்து ஆண்டவர் வந்து இதுல நியாய தீர்ப்பு செய்ய போறாரு. சில நேரத்துல கண்டிப்பா ஆண்டவரால் நடத்தப்படுகிற ஊழியர்களுக்கு பல நேரங்கள் அது தெரியும். என்னதான் ஊழியக்காரங்க ஜெபித்தாலும் சபையில ஒரு தேவையில்லாத காரியத்தை கொண்டு வந்து மற்றவங்க இடறதுக்கு காரணமா இருந்தவங்களை கர்த்தர் நிச்சயமா நியாயம் விசாரிப்பார். என்னதான் ஆண்டவர் சமூகத்துல போய் ஊழியக்காரர் போய் விழுந்து ஆண்டவர் அவங்களை தண்டிக்காதீங்கன்னு சொன்னாலும் ஆண்டவர் விட மாட்டார். ஏன்னா இது எதை தொடர்புடையது அப்படின்னா, எதற்கு தொடர்புடையதுன்னா அது அவருடைய சபை. ஏன்னா சபை என்பது அவருடைய ரத்தத்தை சிந்தி மீட்டது. தம் சுய ரத்தத்தினால சம்பாதித்த சபையில உங்களை கண்காணிகளாய் வைத்திருக்கிறார்கள் என்று சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இந்த டீலிங் நீங்க பாத்தீங்க அப்படின்னா இது வந்து எனக்கும் கோராகு கூட்டத்துக்குமானது. அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீ ஓகேப்பா நீ விண்ணப்பம் பண்ணது சரிதான், கொஞ்சம் நில்லு, நான் செய்ய வேண்டியதை நான் செய்யறேன்றதா இந்த இடத்துல ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் மோசே கிட்ட. அதனால மோசே என்ன பண்றாரு, பார்ப்பா நீங்க அழிக்கப்படாதபடிக்கு அவரோட சேராதீங்க, அந்த கூட்டத்தோட சேராதீங்கன்னு போது அப்ப அபிராமும் அந்த தாத்தாலும் என்ன பண்றாங்க, குடும்பத்தோட வந்து வெளியில நிக்கிறாங்க கூடாரத்துல. இப்ப மோசையை கொண்டு ஆண்டவர் சொல்றாரு, நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அப்பொழுது மோசே இந்த 28 இந்த கிரியெல்லாம் செய்கிறதற்கு கர்த்தர் என்னை அனுப்பினார் என்றும் அவர்களை நான் என் மனதின்படியே செய்யலை என்றும் நீங்கள் எதனால் அறிவீர்கள் என்றால். அப்படின்னா இந்த இத்தனை வருஷம் உங்களை நடத்திட்டு வந்திருக்கிறேன், இவ்வளவு காரியம் செய்திருக்கிறேன், இதெல்லாம் செய்தது கர்த்தர் தான் என்னை கொண்டு செய்ய வைத்தார். அதுதான் மோசே சொல்றாரு, இதெல்லாம் நானே செய்யல, என்னை அழைத்திருக்கிறது கர்த்தர், என்னை தெரிந்தெடுத்திருக்கிறது கர்த்தர், இந்த கிரியையெல்லாம் கர்த்தர் என் மூலமா செய்ய வைத்தார், என்னை அனுப்பினது கர்த்தர் என்பதை நீங்க அறிந்து கொள்கிறதற்கு நான் என் மனசால என் விருப்பப்படி இதை செய்யலங்கிறத நீங்க அறிந்து கொள்வதற்கான ஒரு அடையாளம் நடக்குங்கிற. என்ன அடையாளம்னா மற்றவங்க சாகிறதை போல இந்த கோராகும் இந்த அபிராமும் இந்த தாத்தானும் சாக போறது கிடையாது. இவர்கள் சாக போகிறது எப்படி என்று சொன்னால் இவர்கள் பூமி பிளந்து அவர்கள் சாக போகிறார்கள். வித்தியாசமான ஒரு மரணம் இவங்களுக்கு வரும். வசனம் சொல்லுகிறது 31, அவன் இந்த வார்த்தைகளை எல்லாம் சொல்லி முடித்த உடனே அவர்கள் நின்றிருந்த நிலம் பிளந்தது, பூமி அப்படியே பலக்குது, பூமி தன் வாயை திறந்தது, அவர்களையும் அவர்கள் வீடுகளையும் கோராகு கூறிய எல்லா மனிதரையும் அவர்களுக்கு உண்டான சகல பொருட்களையும் விழுங்கி போட்டது. அவர்கள் தங்களுக்கு உண்டானவர்கள் எல்லாவற்றோடும் உயிரோடு பாதாளத்தில் இறங்கினார்கள், பூமி அவர்களை மூடிக்கொண்டது. இப்படி சபையின் நடுவில் இருந்து அழிந்து போனார்கள். அவர்களை சுற்றிலும் இருந்த இஸ்ரவேலர் யாவரும் அவர்கள் கூக்குரலை கேட்டு பூமி நம்மையும் விழுங்கி போடும் என்று சொல்லி ஓடினார்கள். அவர்கள் நின்று கொண்டிருந்த இடம் பிளந்தது, அவர்கள் தேவனை அவமதித்தார்கள். அந்த மனிதர்கள் தேவனால தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் இல்லை என்பதற்கான அடையாளத்தை கர்த்தர் காண்பிச்சாரு. பூமி பிளந்து அப்படியே நேர பாதாளத்துக்குள்ள போயிட்டாங்க, நேர பாதாளம், டைரக்ட் பாதாளம். அவங்க கூக்குரலிட்டாங்க, அந்த கூக்குரல் எல்லா ஜனத்திற்கும் கேட்கிறது, தேவனே இவங்களை அழிக்காதீங்கன்னு மோசே நின்னதுக்கு ஆண்டவர் இந்த இடத்துல என்ன பண்ணலாம், முழுவதுமா பதில் கொடுக்கல. சில நேரத்துல ஆண்டவர் இப்படி பதில் கொடுக்க மாட்டார், என்னதான் நின்னானோ, ஏன்னா அவங்களுடைய பாவம் நிறைவடைந்தது. அருமையானவர்களே, வருத்தத்தோடு சொல்றேன், மற்றவர்கள் மரணத்தை போல தாத்தான் அபிராம் கோராகின் மரணம் இருப்பதில்லை அப்படின்னு சொன்னாரு. சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே அது நடந்துருச்சு. இந்த வேதனையான சம்பவங்கள் நடைபெறாதபடிக்கு கர்த்தர் பாதுகாப்பாராக. நல்லலோயா. இதுக்காக ஆண்டவர் இந்த காலை வேளையில பேசுறாருன்னா தேவனுக்கு விரோதமா அவருடைய பரிசுத்த நாமத்தை பரிசுத்த குலைச்சலாக்க முடியும். இன்னும் தொடர்ந்து துணிகரமா செயல்படுகிற ஒரு கூட்டம் இருந்து கொண்டு இருக்கிறது. அந்த கூட்டத்துக்கு தான் ஆண்டவர் சொல்றாரு, உங்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணும் பொழுது கர்த்தர் அதை எப்படி பாக்குறேன்னா, மோசே சொல்றாரு, கர்த்தருக்கு விரோதமாக நீங்க எழும்புகிறது என்ன? கர்த்தருக்கு விரோதமாக எழும்பின ஜனங்களுக்கு தேவனை நியாய தீர்ப்பு செய்கிற நாட்களுக்குள்ள நம்ம வந்துட்டோம். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, அப்போ ஒரு பெரிய ஒரு கூக்குரல், புலம்பல், அழுகை, ஆனால் ஒன்றும் செய்ய முடியல. தேவனை அவமதித்த பொழுது எல்லாமே தெரிஞ்சு கர்த்தர் அவமதிச்சாங்க. இந்த 250 பேர் சாதாரண ஆள் கிடையாது. சாரி, இந்த தாத்தான் அபிராம் இந்த கோராகெல்லாம் சாதாரணமான ஆள் கிடையாது. ஏன்னா இவன் எல்லாம் நல்லா 250 பேர் மறுபடியும் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அடுத்த வசனம் சொல்கிறது, ஆமா 250 பேரையும் அக்கினி இறங்கி பட்சித்தது. அப்படின்னா அக்கினி வந்து சுட்டரிச்சிடுது. பழைய ஏற்பாட்டு காலத்துல எப்படி எல்லாம் நடந்திருக்கு பாருங்க. இயேசு மாத்திரம் இன்னைக்கு கல்வாரி சிலுவையில மரித்தல நம்ம பாவங்களுக்காகனா இன்னைக்கு இந்த மாதிரி சம்பவம் இன்னைக்கு நடந்துட்டு இருந்திருக்கும். ஆனா அவர் நமக்காக பரிந்து பேசுறதுனாலதான் இன்னைக்கு அதெல்லாம் நடக்கல. ஆனா முழுவதுமா நடக்காமலே இருக்கும்ல நம்பாதீங்க. புதிய ஏற்பாட்டுல அனனியாவும் சஃபீராவும் சர்ச்சுக்குள்ளதான் செத்து போனாங்க, செத்து அப்படியே விழுந்தாங்க.
அது எதுக்காகனா கர்த்தருடைய மகிமையை மற்றவங்க புரிந்து கொள்ளணும். பழைய ஏற்பாட்டுல தான் ஆண்டவர் அப்படி பட்சிக்கிற அக்கினி, புதிய ஏற்பாட்டுல என்ன வேணாலும் ஆண்டவர் அவமதிச்சு அப்படியே அமைதியா இருந்துருவாருன்னு சபை நம்ப கூடாது. ஆண்டவரை பத்தி தெரியாதவங்க ஆண்டவர் அவமதிக்கிறதுக்கும் கர்த்தரை பத்தி நல்லா தெரிஞ்சவங்க கர்த்தரை அவமதிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. சத்தியத்தை அறிகிற அறிவை அடைந்த பின்பு மனப்பூர்வமா நம்ம வந்து செய்வோம்னா, இங்க இந்த தாத்தான் அபிராம் கோராகுடி பிரச்சனை என்ன தெரியுங்களா? என்ன பண்ணாங்க தெரியுமா? இவன் தப்பு பண்றது இல்லாம மத்தவங்களும் தப்பு செய்யணும். 250 பேரும் தப்பு செய்யறதுக்கு காரணமும் இவன் தான். ஒரே ஒரு ஆள் எழுமனா இன்னும் சிலர் சேர்த்துக்கிட்டான். அவங்க எல்லாம் சேர்ந்து 250 பேரை வஞ்சித்து ஒரு பெரிய கூட்டத்தை என்ன பண்ணாங்க? வஞ்சிட்டாங்க. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆனாலும் 250 பேரையும் கர்த்தருடைய சந்நிதியில இருந்து அக்கினி இறங்கி என்ன பண்ணுச்சு? பட்சித்து போட்டது. உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற அந்தகார வல்லமைகளை கர்த்தருடைய அக்கினி பட்சித்து போடும். உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற மனிதர்களுக்குள் இருக்கிற ஆவிகளை கர்த்தருடைய அக்கினி பட்சித்து போடும். அவங்க இருந்த இடம் தெரியாமல் கர்த்தர் செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சொல்றேன், நம்மை அழிக்க நினைத்த மனிதர்களை தேவ சமூகத்திலிருந்து அக்கினி பட்சித்தது. அவங்க போயிட்டு மோச போயிட்டு ஒவ்வொருத்தவங்க மேலையும் அவர் வந்து மண்ணெண்ணெய் ஊத்தி கொளுத்தல. நீ போய் கொளுத்தாத. ஆனா கர்த்தருடைய சந்நிதியில இருந்து அக்கினி புறப்பட்டது. உனக்காகவும் எனக்காகவும் நம் சபைக்காகவும் கர்த்தருடைய சமூகத்திலிருந்து அக்கினி புறப்படும். அல்லேலூயா. அது பட்சிக்கிற அக்கினியா இருக்கும், எதிரானவர்களை அழிக்கிற அக்கினியா இருக்கும், அது கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற அக்கினியா இருக்கும். அல்லேலூயா. சரி, கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். வேகமா சொல்லி நான் முடிச்சிடறேன். இதன் பிறகு கூட அவங்க மனம் திரும்பல. இன்னும் சில ஜனங்கள் மனம் திரும்பல. நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 40ஆம் வசனம், ஆரோனின் புத்திரராய் இராத அந்நியன் ஒருவனும் கர்த்தருடைய சந்நிதியில் தூபம் காட்ட வராதபடிக்கும் கோராகை போலும் அவன் கூட்டத்தாரை போலும் இராதபடிக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கு ஞாபகக்குறியா இருக்கும் பொருட்டு கர்த்தர் மோசையை கொண்டு தனக்கு சொன்னபடியே அவைகளை பலிபீடத்தை மூடும் தகடுகளாக அடிப்பித்தான். அதாவது வந்து 250 பேர் எடுத்துட்டு வந்த அந்த தூப கலசத்தை எடுத்து என்ன பண்ணாருன்னா, ஆண்டவர் சொன்னாரு அதை வந்து பலிபீடத்தை மூடுகிற தகடா செய்திரு அப்படின்ட்டு. அப்படியே எடுத்து செய்துட்டாங்க. அந்த பலிபீடத்தை மூடுகிற தகட்டை எல்லாம் ஜனங்கள் பார்க்கும் பொழுது 2 காரியம் ஞாபகம் வரணும். ஆரோனின் புத்திரராய் இராத அந்நியன் ஒருவனும் கர்த்தருடைய சந்நிதியில் தூபம் காட்ட வராது. துணிகரமா வந்து தூபம் காட்டக்கூடாது. தேவ சமூகத்தில் துணிகரமா வரக்கூடாது. தனக்கு என்ன ஒப்புவிக்கப்பட்டதோ அதான் செய்யணும். அதுக்கு மேல பொறாம கொண்டு அடுத்தவனை காலவாரி விட கூடாது, குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடாதுங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் அந்த பயம் வரணும். எப்படி? அந்த தகட்டை பார்க்கும்போது. 2வது, கோராவை போலும் அவன் கூட்டத்தாரை போலும் இராதபடிக்கு அவனம் போல மோசமானவங்களா மாறக்கூடாது அப்படிங்கிற ஒரு பயம் ஒவ்வொருத்தருக்குள்ளயும் வரணும். அதனால அந்த தகட்டை அந்த தூப கலசத்தினால தகட்டை செய்து பலிபீடத்தை மூடிட்டார். அல்லேலூயா. ஆண்டவர் இனி ஒரு பயத்தை உண்டு பண்ணுகிற காரியத்தை கர்த்தர் நிச்சயமா செய்வார். நிச்சயமா ஆண்டவர் செய்ய போறார். அந்த தகட்டை பார்க்கிற பொழுதெல்லாம் ஒருத்தனும் கோராகை போல நம்ம மாறக்கூடாது, தாத்தானை அபிராமை போல மாறக்கூடாது, இனி தேவனுக்கு விரோதமா செயல்படக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம், ஒரு பயம். சில 41ஆம் வசனத்துல மறுபடியும் வந்து வர்றாங்க. ஜனங்கள் வந்து சொல்றாங்க, நீங்கள் கர்த்தரின் ஜனங்களை கொன்று போட்டீர்கள் என்றார்கள். சபையார் மோசேக்கும் ஆரோனுக்கு விரோதமாக கூடி ஆசரிப்பு கூடாரத்துக்கு நேரே பார்க்கிற போது மேகம் அதை மூடினது, கர்த்தருடைய மகிமை காணப்பட்டது. கூட வந்து பேசுறான் சிலர். எவ்வளவு நடந்து இருக்கு. 2 குடும்பம் பிளஸ் வந்து கோராகு, இவங்க எல்லாம் அப்படியே உயிரோடவே பாதாளத்துல இறங்கிட்டாங்க. அனுப்பி 250 பேர் கர்த்தருடைய சமூகத்துல இருந்து அக்கினி வந்து படிச்சிச்சு. ஆனாலும் வந்து தைரியமா என்ன சொல்றாங்கன்னா, மோசே நீங்கள் கர்த்தருடைய ஜனங்களை கொண்டு போட்டுட்டீங்க. அதான் சொல்றாங்க பாருங்க, அவங்க கர்த்தரின் ஜனங்களை கொன்று போட்டீங்க, நீ கொண்டுட்டாங்க, நீங்க கொண்டுட்டீங்கன்றாங்க. சிலர் எப்படி தெரியல, எவ்வளவுதான் அடி வாங்கிட்டாலும் மனம் மாத்திரம் மாறவே மாறாது. வாசிக்கும் போது யோசிச்சு, இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் வந்து மோசேக்கு ஆரோனுக்கு விரோதமா பேசுறான்னா எப்படி ஏற்பட்டவங்க? அப்ப ஆண்டவர் மறுபடியும் சொல்றாரு, அப்போ ஆண்டவருடைய மேகம் இறங்குகிறது, தேவனுடைய மகிமை காணப்படுகிறது. மோசேயும் ஆரோனும் ஆசரிப்பு கூடாரத்துக்கு முன்பாக வந்தார்கள். அப்போ கர்த்தர் மோசேயை நோக்கி மறுபடியும் சொல்றாரு, இந்த சபையாரை விட்டு விலகி போங்கள், 1 நிமிஷத்துல அவர்களை அதமாக்குவேன் என்றார். அவர்கள் முகம் குப்புற விழுந்தார்கள். இப்ப மறுபடியும் சொல்றாரு, 1 நிமிஷத்துல அதமாக்குவேன். இவன் என்ன பண்ணாலும் திருந்தவே மாட்டேங்கிறாங்க. மறுபடியும் அதே வேலையை பாக்குறாங்க. பாண்ட சொல்ற 1 நிமிஷத்துல அதமாக்குவேன், மறுபடியும் முகம் குப்புற விழுறாங்க. இப்பயும் மோசேக்கு ஆரோனுக்கு தெரிஞ்சிருச்சு. ஓகே, இல்ல ஆண்டவர் மறுபடியும் என்ன பண்ண போறாரு? காரியத்தை செய்ய போறாரு. ஆரோனுக்கு கூப்பிடுறாரு, போ தூப கலசத்தை எடுத்துட்டு வா, அக்கினி போட்டு தூபத்தை போட்டு எடுத்துட்டு வா. ஆண்டவர் கொள்ளை நோயை ஜனங்களுக்குள்ள அனுப்ப போறாரு. கொள்ளை நோய் வரப்போகிறது போன்னு அவர் போய் தூப கலசத்துல அக்கினியை போட்டு தூப வர்க்கத்தை போட்டு வந்து இந்த ஜனங்க கிட்ட நிக்கிறதுக்குள்ளவே ஆண்டோட கோபம் வெளிப்பட்டு கிட்டத்தட்ட 14,700 பேர் மரித்து போனார்கள். வசனம் சொல்கிறது 48, செத்தவர்களுக்கும் உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் நடுவே நின்றான். அப்பொழுது வாதை நிறுத்தப்பட்டது. அவன் வர்றதுக்குள்ள அவன் வந்து நின்ன உடனே, ஆரோன் வந்து நின்ன உடனே வாதை நிறுத்தப்பட்டுச்சு. ஆனாலும் கோராகின் காரியத்தின் நிமித்தம் செத்தவர்கள் தவிர அந்த வாதையினால செத்து போனவர்கள் 14,700 பேர். அந்த கொஞ்ச நேரத்துல தேவனுடைய கோபம் வெளிப்பட்டதுனால 14,700 பேர் செத்து போயிட்டாங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, தேவனுடைய கோபம் வெளிப்படாதபடிக்கு இன்னைக்கு தடை பண்ணி கொண்டு இருக்கிறது என்னவென்று சொன்னால் பரிசுத்தவான்களாகிய என்னுடைய ஜெபம் தான். அல்லேலூயா. ஆமா. ஆனா அந்த தூப கலசம் வர்றதுக்குள்ளவே இவ்வளவு ஒரு பெரிய அழிவு தேவனுடைய கோபம். அப்ப எவ்வளவு தேவனுடைய கோபம் இருந்திருக்கு பாருங்க. தொடர்ந்து தேவனை காயப்படுத்துறது, தொடர்ந்து அவருக்கு விரோதமா நிக்கிறது, தொடர்ந்து தேவனுடைய சித்தத்தை காலின் கீழாக வைத்து மிதிக்கிறது, தொடர்ந்து பாவத்துக்குள்ள இருக்கிறது ஒரு அழிவை தான் என்ன பண்ணும் கொண்டு வரும். அதனால அருமையான தேவனுடைய பிள்ளைகளை நம்ம அதிக ஜாக்கிரதையோடு இருக்கலாம்.
அடுத்து சிம்பிளா சொல்லணும்னா 12 கோத்திரம் உண்டு. இப்ப மோசே ஒரு முடிவு எடுக்கிறாரு, எல்லாரும் உங்க கோத்திரத்துக்கு ஒரு கோல் இருக்கிறது இல்லையா, உங்க தலைவன் இடத்துல அந்த கோலை வாங்கி எடுத்துவாங்க, அதை நம்ம தேவ சன்னிதியில் வைப்போம்னு சொல்லிட்டு வாங்குறாரு. 12 கோள்கள் கொடுக்கப்படுகிறது. 12 கொண்டு போய் தேவ சன்னிதியில் வைக்கிறாரு. ஆரோன் ஒவ்வொரு கோத்திரத்துடைய தலைவனுடைய பெயர் அதில் எழுதப்பட்டு கொடுக்கப்படுகிறது. ஆரோனுடைய பேரும் அவருடைய கோல்ல எழுதப்பட்டு கொடுக்கப்படுகிறது. அடுத்த நாள் போய் பார்க்கும் பொழுது ஆண்டவர் முன்னாடி மோசே கிட்ட சொல்லிட்டாரு, நான் தெரிந்து கொண்டவனுடைய கோல் என்ன பண்ணும், துளிர்க்கும். இந்த கோல் துளிர்க்கிற போது உங்களுக்கு விரோதமாக அவர்கள் முறுமுறுக்கிற அந்த முறுமுறுப்பு எல்லாம் அடங்குங்கிறார், அதெல்லாம் அடக்கி போடுவேங்கிறார். அப்போ அந்த கோலை எடுத்துட்டு போய் கொடுக்கும் பொழுது 12 கோலை எடுத்து போய் தேவ சன்னிதியில வைக்கிறாங்க. அடுத்த நாள் போய் பார்க்கும் பொழுது வசனம் சொல்லுகிறது, ஆரோனின் கோல் 8வது வசனம் 17:8 மறுநாள் மோசே சாட்சியின் கூடாரத்துக்குள் பிரவேசித்த போது இதோ லேவியின் குடும்பத்தாருக்கு இருந்த ஆரோனின் கோல் துளிர்த்திருந்தது. அது துளிர் விட்டு பூப்புத்து வாதுமை பழங்களை கொடுத்தது. அல்லேலூயா. அதுதான் நீ சொன்ன, உன் கோல் துளிர்க்கும். நீ தேவனால தெரிந்து கொள்ளப்பட்டவன், நீ தேவனால அழைக்கப்பட்டவன், நீ தேவனுடைய பிள்ளை என்பதை ஆண்டவர் உன் கோல் துளிர்க்கும் பொழுதுதான் மற்ற ஜனங்கள் ஏற்றுக்கொள்வாங்க. அதை கர்த்தர் என்ன பண்ணுவார், காண்பிப்பா. நம்ம அல்லேலூயா. ஏன்னா 11 கோலும் துளிர்க்கல, இந்த ஒரு கோல் தான் துளிர்த்தது. மற்றவர்களுடைய கோள்கள்லாம் என்ன பண்ணல, துளிர்த்ததா? இது துளிர்த்தது, பூத்தது, வாதுமை பழங்களை கொடுத்தது. நீ தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளை, நீ தேவனுக்கு பயந்து, எல்லாரும் சர்ச்சுக்கு வரவங்க எல்லாரும் கர்த்தருக்கு பயந்தவங்கன்னு நாம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். அதுல எவ்வளவு ரிபல்லியஸ் அப்படிங்கிறது ஆண்டவருக்கு தான் தெரியும், எவ்வளவு தேவனுக்கு விரோதமானவங்கன்றது கர்த்தருக்கு தான் தெரியும். இப்ப ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, இவ்வளவு எதுக்கு நடக்குது, ஆரோனுக்கு விரோதமா நடக்குது, மோசைக்கு விரோதமா நடக்குது, இனியும் சும்மா இருக்கிறது கிடையாது. அவன் பார்க்கணும், நான் யார் தெரிந்து கொண்டேன், யார் என் பிள்ளை, யார் என் ஊழியக்காரன், யார் என்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவன், யார் என்னுடைய சமூகத்துல சேர பரிசுத்தவான், என்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவன், நான் இனி நிரூபித்து காண்பிக்காம இருக்கிறதுன்னு சொல்லி ஆண்டவர் அந்த ஆரோனுடைய கோலை துளிர்க்க செய்து பூக்க செய்து பழங்களை, வாதுமை பழங்களை கொடுக்க செய்த பொழுது இனி ஒருத்தனாலையும் ஒண்ணுமே பேசவே முடியல. இதுக்கு மேல ஒருத்தனால என்ன பண்ணல, ஒண்ணும் பேச முடியல. இனி நமக்கு விரோதமாக, தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற நன்மைகளுக்கு விரோதமாக, தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஊழியத்திற்கு விரோதமாக, குடும்பத்துக்கு விரோதமாக, ஆசீர்வாதத்துக்கு விரோதமாக பேசுகிறவர்கள் பேச முடியாத அளவிற்கு தேவன் ஒரு அடையாளத்தை உங்கள் வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் நிச்சயமா கர்த்தர் இந்த மாதத்துல செய்வார். அல்லேலூயா. இந்த மாதத்துல கர்த்தர் ஒரு அடையாளத்தை காண்பிப்பார். நீங்க தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்பதற்கான அடையாளம். அந்த அடையாளம் நடக்கும்போது என்னன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு விரோதமாய் முணுமுணுக்கிறவருடைய வாய்கள் அது மூடப்படும். நீ மூடு வாயன்னு சொன்னா மூடாது. உன் கோல ஆண்டவர் துளிர்க்க செய்யறாரு பாரு, உன் வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்யறாரு பாரு, உன் வாழ்க்கையில கர்த்தர் ஒரு மாற்றத்தை கொடுக்கிறாரு பாரு, உன் குடும்பத்துல ஒரு மாற்றத்தை கொடுக்கிறாரு பாரு, அது உனக்கு விரோதமாய் முறுமுறுக்கிறவர்களுடைய முறுமுறுப்புகளை அகற்றி போட்டு விடும். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமா. 9வது வசனம், அப்பொழுது மோசே கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து அந்த கோல்களை எல்லாம் எடுத்து இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் காண வெளியே கொண்டு வந்தார். அவர்கள் கண்டு அவரவர் தங்கள் கோல்களை வாங்கி கொண்டார்கள். பாருங்க, எல்லா கோலை எடுத்துட்டு வர்றாரு, ஒரு கோலை மாத்திரம் இந்த கையில பிடிச்சிருக்காரு, அது பேர் எழுதப்பட்டிருக்கிறது ஆரோன் என்று சொல்லி. மற்ற கோல் எல்லாம் அப்படியே இருக்கிறது. அல்லேலூயா. மோசே வெளியே கொண்டு வந்த உடனே மற்றவங்க எல்லாம் வாங்கிக்கிறான். சும்மா வாங்கிட்டு இருந்திருப்பான், செத்த முகத்தோட வாங்கியிருப்பான். இவ்வளவு செய்தோமே, இவ்வளவு எதிர்த்தோமே, இவ்வளவு காரியத்தை பண்ணோமே, ஆனா கடைசியில ஆரோன் தான் தேவனால தெரிந்து கொள்ளப்பட்டான். இனி ஒன்னும் பேச முடியாது. ஆண்டவரை முடிவு பண்ணிட்டதுக்கு அப்புறம், ஆண்டவரை விளங்க பண்ணிட்டதுக்கு அப்புறம், ஆண்டவரை தெரிந்தெடுத்ததை உறுதிப்படுத்தினதுக்கு பிறகு நாம யாரு, நம்ம ஒண்ணும் பேச முடியாது. அவ்வளவுதான். வாயை கர்த்தரே என்ன பண்றாரு, அடைச்சிட்டாரு. நான் சொல்றேன், உனக்கு விரோதமாக பேசப்படுகிற வாய்களை கர்த்தரே அடைப்பார். அல்லேலூயா. உன்னை குற்றம் சாட்டுகிற இல்லையா, மோசே சொன்னாங்க, நீ ஜனங்களை கொண்டு போட்டுட்டீங்க, நீங்க ஜனங்களை அவங்கள கொண்டு போட்டாங்க, ஆண்டவரே யுத்தம் பண்ணாரு இல்லையா. இவங்க என்ன நினைச்சிட்டாங்கன்னா, இவங்க எப்படி சொல்றாங்கன்னா, மோசே கொன்ன, ஆரோன் நீ கொன்ன அப்படிங்கிறாங்க. கர்த்தரை பார்த்த தேவன் தெரிந்து கொண்டவருடைய கோல் துளிர்த்தது. அல்லேலூயா. கர்த்தரை பார்த்து சொல்றது அதுதான், நான் தெரிந்து கொள்ளுகிறவனுடைய கோல் துளிர்க்கும். உங்களுக்கு விரோதமாய் முறுமுறுக்கிற எல்லா முறுமுறுப்பையும் நான் ஒழிய பண்ணுவேன். அல்லேலூயா. கூட்டம் கூடி உங்களுக்கு விரோதமாய் பேசுகிற காரியங்கள் அதிகமா இருக்கிறதா, சோர்ந்து போகாதீங்க. உங்களுக்கு விரோதமான முறுமுறுப்புகளை கர்த்தர் ஒழிய பண்ணுகிற, உங்கள் கோல் துளிர்க்கிற, உங்கள் வாழ்க்கையை துளிர்க்க பண்ணுகிற, வெறும் துளிர்க்கிறது மாத்திரம் இல்ல, பூத்து வாதுமை பழங்களை கொடுத்தது. அல்லேலூயா. ஒரு நீங்க நினைத்து பார்க்க முடியாத அற்புதத்தை உங்க வாழ்க்கையில கர்த்தர் இந்த மாதத்துல இனி வருகிற நாட்கள்ல அவர் சொன்ன இந்த தீர்க்க தரிசன வார்த்தையின்படியே செய்வார். அல்லேலூயா. இது எதை முடிவு பண்ணணும்னா, நீங்க தான் தேவனால தெரிந்து கொள்ளப்பட்டவங்க, உங்க மேலதான் ஆண்டவருடைய கரம் இருக்குது, உங்க மேல தேவனுடைய வல்லமை இருக்கிறது, உங்களை குறிச்சு ஒரு பெரிய திட்டம் ஆண்டவருக்கு இருக்குதுங்கிறத ஆண்டவர் விளங்க பண்ணுவார். இன்னைக்கு இந்த செய்தியை நீங்க கேட்கிற நீங்க எல்லாம் பாக்கியம் உள்ளவர்கள், இது உங்களுக்கான செய்தி. ஆமா, நீங்க மாற்றங்கள் எதுலெல்லாம் வரணுமோ அதெல்லாம் மாற்றத்திற்கு உங்களை ஒப்பு கொடுங்க. அவனு சொல்லுவோம், மனுஷனுக்கு பயந்து நித்தியத்தை விட்டுறாதீங்க, அது கண்ணி ட்ராப். கர்த்தருக்கு பயப்படுங்க, எழுந்து நிற்கலாம். தேவனுடைய நாம மகிமைப்படுவதாக.